இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய கிழங்கு நிறைய பேர் பச்சையாக சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு. இதனால எவ்வளவு பெரிய கெட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். ஆனால் அதே சமயம் இந்த கிழங்கு நல்லா ஊற வச்சு வேக வைத்து நாம சாப்பிடும்போது இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம். இதை ஒரு கப்பளவுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன், இந்த அவித்த கிழங்கு அப்படிங்கிறது நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளுக்கு உணவா அமைஞ்சு ஜீரணம் நல்லா நடக்க உதவி செய்யுது. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களுக்கு நல்லது. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி, ஃபோலேட் சத்துக்கள் நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வழிவகை செய்யுது. உடல் பருமன் இருக்கிறவங்க கூட இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுக்கு பசியடிக்கும் தன்மை குறையுது, உடல் எடை குறைப்புக்கு உதவி செய்யுது, கெட்ட கொழுப்புகள் அளவு குறையுது. குழந்தைகளுக்குமே இந்த கிழங்க வேக வைத்து கொடுக்கலாம். மூளையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது, ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆனா இது பச்சையா எக்காரணத்துக்கு கொண்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சைனைட் சத்துக்கள், இதனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மேலும் சிறுநீரக கோளாறு இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பக்குவாதம் போன்ற விஷயங்கள் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. வேக வைத்து இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டால் மட்டுமே நம்மளுக்கு இத்தனை நன்மைகள். சிப்ஸா சாப்பிட்டா எந்த நன்மையும் கிடையாது.